Hey guys, welcome back. என் பேர் DJ K. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து 2024 வந்து பெஸ்ட் டிஜே கண்ட்ரோலர் என்ன. கண்டிப்பாக இப்போ என் முன்னாடி இருக்கிறது வந்து XDJ XZ, ரொம்ப டிமாண்ட் உள்ள ஒரு ஆல் இன் ஒன் சிஸ்டம் கண்ட்ரோலர், ஃபுல் செட்டப், ஒரு CDJ 3000 ஃபீல் கொடுக்குற ஒரு செட்டப் என் முன்னாடி இருக்குது. ஆனால் இருந்தால் கூட இப்போ வந்து 70% ஒரு விஷயம் இதில் பண்ணுற 70% வந்து ஒரு நம்ம சின்ன கண்ட்ரோல்லே பண்ணி முடிச்சிடலாம். அது இன்ன கண்ட்ரோலர் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ முதல்ல வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாம். 2017 வந்து நம்மளுக்கு அந்த டிராக்டர் S2 வந்து பயங்கர ஃபேமஸாக ஒரு செல்லிங் லைக் ஹாட் கேக்ஸ். ஸோ என்கிட்ட வர நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. வர எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து அது டிராக்டர் S2 வந்து வாங்கி அந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப வந்து பிகினர் கம்பேட்டபிள். அது எப்படின்னா பார்த்தீங்கன்னா மிக்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு பிகினர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி காமிக்கும். அதுதான் அந்த டிராக்டரோட ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் ப்ளஸ் சவுண்ட் குவாலிட்டி வந்து வேறு லெவல். ஏன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு பைனியர் அதோட காம்படிஷன் பிராண்ட் வந்து SB2 ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் SB2 ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட சவுண்ட் கார்டு வந்து அவ்வளோ லெவலில் இல்லை, அது டிராக்டர் கம்பேர் பண்ணுச்சு. ஸோ அப்புறமா 2020 பேண்டமிக் டைமில், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2020 வந்து DDJ 400 வந்து பைனியர் லான்ச் பண்ணாங்க. அது சூப்பர் ஹிட் ஆச்சு. டிராக்டர் S2 டேக் ஓவர் பண்ணுச்சு. அது வந்து ஒரு சூப்பரான பட்ஜெட் கண்ட்ரோலர். ரெக்கார்ட் பாக்ஸ் வந்து அப்போ தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி எல்லா டிஜேஸும் வந்து அதுக்கு மாறினாங்க. அதாவது செராட்டோ டிஜேஸ் அண்ட் டிராக்டர் டிஜேஸ் வந்து நிறைய பேர் வந்து ரெக்கார்ட் பாக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு 3000 DDJ 3000, அதாவது அந்த டைமில் 2000 வந்து இருக்கிற ஃபுல் கிளப் செட்டப் ஃபீல் வந்து அந்த DDJ 400 அதே ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டிஜேஸ் வந்து அவங்க வந்து ஒரு வைப் இருந்தது. ஸோ ஆர்மின் பேன் பியூரன் DJ ஸ்னேக், பெரிய டுமாரோ லேண்டில் வாசிக்கிற டிஜேஸ்லாம் வந்து அந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, பைனியர் டிஜேன்னு. அந்த ஃபீல் வந்து அவங்க அந்த சின்ன கண்ட்ரோல்லே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. எந்த கண்ட்ரோல்? DDJ 400. அதே சமயத்தில் நாளைக்கு அவங்க வந்து ஒரு பெரிய நைட் கிளப், ஒரு ஃபெஸ்டிவலில் போய் வாசிச்சா கூட அதே ரெக்கார்ட் பாக்ஸில் வந்து யூஸ் பண்ணுற டிஜேஸ்க்கு வந்து அந்த CDJs யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸி. அதே ஃப்ளோ, அதே லே அவுட்டு. ஸோ இந்த ட்ரான்சிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. அது அவங்களும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ஸோ இது வந்து இதால் வந்து பைனியர் வந்து திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்து டேக் ஓவர் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் 2022 வந்து FLX4 லான்ச் ஆச்சு. அதுவும் ரொம்ப நல்ல ஒரு கண்ட்ரோலர். அது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பாக்ஸும் சப்போர்ட் ஆச்சு, செராட்டோவும் சப்போர்ட் ஆச்சு. ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி FLX4 வந்துச்சு. இப்போது திருப்பி டிராக்டரும் ஒரு கம்பேக் கொடுக்குது. டெனோனும் திருப்பி வந்துட்டாங்க மார்க்கெட்டுக்குள்ளே. பயங்கரமான ஃபீச்சர்ஸ் வச்சுட்டு செம பில்ட் குவாலிட்டியும் வேறு லெவலில் இருக்குது. அதே சமயத்தில் ஆல்ஃபா தீட்டா பைனியர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ஃபா தீட்டா டேக் ஓவர். நிறைய மாடல்ஸ் வந்திருக்கு. இன்னும் சென்னை இந்தியாவில் வந்து இன்னும் டச் ஆகலை. கண்டிப்பாக அது வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தால் கூட நிறைய கண்ட்ரோலர்ஸ் வர டைமில் அந்த கண்ட்ரோலரோட காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பயங்கரமாக. ஓகேங்களா, அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரோலர் என்ன? நியூமார்க் கோ டு டச் சின்ன குட்டி கண்ட்ரோலர் நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். டெய்லி நான் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும், குயிக் ப்ராக்டிஸ், ஹோட்டல் ரூம், பிளேன். கண்டிப்பாக அதை வச்சு ஒரு கிக்கு கூட நான் பண்ணலான் இருக்கேன். அதோட கண்ட்ரோலர் சைஸே வந்து இவ்வளோ தான் இருக்கும், என் கை அளவு தான் இருக்கும். விலை வந்து 7000 rupees. ஸோ இப்போது ஒரு பேசிக் கண்ட்ரோலர் மற்ற டாப் பிராண்டில் எடுத்திங்கன்னா 37,000 rupees, கிட்டத்தட்ட 40,000 rupees கிட்ட செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த கண்ட்ரோலர் வந்து சில ஃபீச்சர்ஸ், சின்ன ஃபீச்சர்ஸ் தான் அதுக்கிட்ட இல்லை. பார்க்குறது குட்டியாக இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற விஷயம், அதாவது ஒரு டிஜே பண்ணக்கூடிய விஷயம் வந்து என்ன, க்ரௌடு ஆட வைக்கணும், ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக் மிக்ஸ் பண்ணி போகணும் ஸ்மூத்தாக. இந்த விஷயம் அதால் கண்டிப்பாக பண்ண முடியும். அண்ட் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் செட்டப் இருக்குதுன்னு வச்சுங்க, க்ரௌடெல்லாம் உங்களை மேலே பார்க்குறாங்க, நீங்கள் என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு தெரியல. கண்டிப்பாக அவங்களால சொல்ல முடியாது நீங்கள் ஒரு பெரிய எக்யூப்மெண்ட், இந்த மாதிரி ஒரு பெரிய எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு குட்டி கை அளவில் ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்க, அவங்களால சொல்லவே முடியாது. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களோட ஃபேவரட் கண்ட்ரோலர் 2024 என்ன? காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சாட் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். டேக் கேர், see you, bye bye.